காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்கிறார். அவருக்கு வயது 77. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு EVKS இளங்கோவன் இன்று காலை 10:32 மணிக்கு அவர் காலமாயிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர், தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVKS இளங்கோவன் மறைந்திருக்கிறார் உடல்நலக்குறைவு காரணமாக. கட்சி ரீதியாக வெவ்வேறு சில தனிப்பட்ட ரீதியிலான நிலைப்பாடுகள் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு இருந்திருக்கும். அது குறித்த நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி அறிந்து மன வேதனை அடைகிறது. திராவிட இயக்கத்தின் 50 தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த EVKS சம்பத் அவர்களுடைய புதல்வர் அவர். திராவிட இயக்கத்தின் தூணாகவும் துணையாகவும் வித்தாகவும் விதையாகவும் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு பணியாற்றி கொண்டிருந்த சம்பத் அவர்களுடைய புதல்வர் அவர். தந்தை பெரியாருடைய அண்ணன் பிள்ளைகளில் ஒருவர், பேரனாக திகழ்ந்தவர். இருந்த போதிலும் கூட காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் படம் தொற்றி தொடர்ந்து அந்த இயக்கத்திலேயே தடந்தோல் அமைத்தவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். அப்படி சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் என்று பல்வேறு நிலைகளில் அவர் திகழ்ந்து 39 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஈரோடு கிழக்கிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஏனென்றால் அவருடைய மகன் மறைந்ததற்கு பிறகுதான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அவர் போட்டியிட்டார். மகனும் மறைந்து விட்டார், தந்தையும் மறைந்து விட்டார் என்கிற சோகம் அந்த குடும்பத்தை ஆற்றனா துயரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வாக அமையும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த துயரத்தில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த பிரிவு துயரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். EVKS இளங்கோவன் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாற வேண்டும். அவர் விட்டு சென்றிருக்கிற பணிகளின் மூலமாக, ஆற்றிய அப்பொழுக்கற்ற தொண்டின் மூலமாக, சமுதாய பணிகளின் மூலமாக என்றென்றும் நினைவுகூரத்தக்கவராக விளங்குவார் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அவருக்கு நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம். வணக்கம். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.